பிரைஸ் லார்ட். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம பிரச்சனை குறித்து கலங்கக்கூடாது. நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம நினைக்கக்கூடாது, கலங்கக்கூடாது. சொல்லறது ஈஸி, ஆனால் செய்யறது ரொம்ப கஷ்டம். ப்ராக்டிஸில் கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். கலக்கணும்னு நம்மளுக்கு பயம் தான் வந்தது. ஒரு பிரச்சனை நமக்கு ஆற்றெல்லாம் கிடைக்கணும், ஆடுது, உடம்பெல்லாம் ஆடி போகுது, கை காலம் வந்துடுது, பயம்தான் உண்டாகுது இல்லையா? ஒரு பிரச்சனைன்னு சொல்லும் போது பயம் உண்டாகுது. பயம்னு சொல்லும் போது ஐயோ பிரச்சனை வந்துச்சுன்னு நினைக்கணும், கலக்கம் வந்துச்சு நம்மளுக்கு. எல்லாமே வந்துடும். உடம்புல பாதிக்கிறது அது என்னது? பிரச்சனை தான் நம்மளுக்கு, வேற ஒன்றும் கிடையாது. ஒரு பயத்தினால தான் நம்ம உடம்பு பாதிக்கப்படுது, வியாதி வருது எல்லாமே. அப்போ பிரச்சனை எதுவாக இருந்தாலும் ஒன்றும் இல்லாமல் தேவன் என்ன செய்வார்? மாற்றி போடுவார். அது ஒன்றுமில்லாத ஆக்கிடுவார் பிரச்சனை. அப்போ யார் கருத்தில் இருக்குது? அந்த அது ஆண்டோட கருத்தில் தான் இருக்குது. ஆண்டோரால் மட்டும்தான் அந்த பிரச்சனைகளை மாற்ற முடியும், பயத்தை நீக்க முடியும் இல்லையா? கலக்கத்தை நீக்க முடியும், வேதனைகளை நீக்க முடியும், புத்திரவங்களை வராதபடி தடுக்க முடியும். வந்தாலும் தடுப்பார், வராட்டியும் தடுப்பார். அவர் தான் கேடகம் நமக்கு இல்லையா? நம்ம கோட்டை எல்லாமே அவர் தான். துருகமும் கோட்டையும் துருகமும் எல்லாமும் அவர் தான் நம்மளுக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம பிரச்சனைகளை என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது. ஆண்டவர் இருக்கிறதுனால தான் நம்ம சொல்கிறோம் பிரச்சனைகளுக்கு கலங்கக்கூடாதுன்னு. கலங்கவே கூடாது. என்ன பிரச்சனை வந்தாலும் தைரியமாக நிற்கணும். ஏன்னா நம்ம கூட யார் இருக்கிறார்? ஜெய கிறிஸ்து ஜெயவேந்தர் நம்மளோடு இருக்கிறாரு. அவர் நல்லத்தையும் பார்த்துக்குவாரு. அவர் தான் யாரு இல்லையா? கோலியாத்தை முறியடித்து தாவீது இருக்கிறான் இல்லையா? அப்போ கோலியாத்தை யார் பேர்ல தாவீது ஜெயிச்சான்? கோலியாத்தை சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பேர்ல வர்றேன்னு சொன்னான், ஜெயிச்சான். அப்போ சேனைகளின் கர்த்தர் நம்மளோட இருக்கிறாரு. அப்போ நமக்கு எதுக்கு பயம்? அதே தேவன் தான் இன்றும், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறாரு. அப்போ நமக்கு அதே விசுவாசம், அந்த கண்டு நம்ம அவங்களால கண்டு விசுவாசிச்சாங்க ஆண்டவரை. நம்ம காணாமல் விசுவாசிக்கணும், நம்மளுடைய தேவன் காணாமல் விசுவாசிக்கணும். அப்போ நம்ம தான் பெரியவங்க, நம்ம தான் ஒரிஜினல் இஸ்ரவேலை சொல்லணும், நம்ம தான் சொல்லணும். ஏன்னா புறஜாதியிலேருந்து ஆண்டவர் நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் சொந்த ஜனமே அவர் என்ன செஞ்சது? சிலுவையில் அரைஞ்சது, அவமானப்பட்டியது. நம்பலை. உயிரோடு எழுந்துட்டாருன்னா இன்னும் கூட நம்பலை அவங்க. ஆனால் ஏகோவா ஏகோவான்னு சொல்லிக்கிறாங்க இஸ்ரவேல் ஜனங்க. இன்னும் இயேசு கிறிஸ்துவை நம்பலை. இப்போ நம்ம யாரு? நம்ம தான் இஸ்ரவேல். ஏன்னா நம்ம நம்புறோம், அவரை ஏற்றுக்கொண்டோம், அவரை நம்மளுடைய ஜாதியா, நம்ம ஜனமா, நம்மளுடைய தெய்வமா, குலதெய்வமா நம்ம ஏற்றுக்கொண்டதுனால நமக்கு அவரு பெரிய காரியம். அந்த பிரச்சனைகள் எல்லாம் மாற்றுக்கிறோம். நமக்கு மொத்தமே அவர் தான். அவர் இல்லாமல் நம்மளால என்ன செய்ய முடியாது? சுவாசிக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அப்படி நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அந்த விசுவாசம் வரணும். நம்ம சும்மா விசுவாசம் உட்காந்துக்குன்னா பிரயோஜனம் இல்லை. அந்த அளவுக்கு நம்மளை அவர் விசுவாசிக்கணும். அவர் தவறான நினைப்பை நம்ம மனசுல இருக்கவே கூடாது. யாரை குறித்தோ எந்த தவறான நினைப்பை நமக்குள்ள வரக்கூடாது. வரும், வராமல் போத்து நம்ம என்ன கடவுள் கிடையாது. வரும். அது என்ன செய்யணும்? கழுவி சுத்திகரிக்கணும். அன்னன்னைக்கு என்ன செய்யணும்? ஆண்டுகிட்ட மன்னிப்பு கேட்டு சுத்திகரிக்கணும். அப்போதான் நமக்கு அந்த தவறான எண்ணங்கள்லாம் வராது. அது மட்டும் இல்லை, அது 40:6 சொல்லப்பட்டிருக்குது இல்லையா? அதே மாதிரி 1 சாமுவேல் 16:14 சொல்லப்பட்டிருக்குது. யோபு 4:5 சொல்லப்பட்டிருக்குது. என்ன சொல்றது? துன்பம் வந்தா நினச்சோமே கலக்கம் வரும், சூழ்நிலையை மாறினா என்ன செய்யும்? கலக்கம் வரும். சூழ்நிலை மாறி போகுது யோபுக்கு இல்லையா? மொத்தம் வந்துட்டு நல்லா நாசமாகி போகுது. திடீர்னு வந்து எல்லாம் நாசமாயிடுது. சாத்தான் வந்து எல்லாம் தேர்த்துட்டான். இப்போ அவனுக்கு என்ன வருது? சூழ்நிலை மாறினோடனே கலக்கம் வந்துடுது. துன்பம் வந்தாலும் துன்பம் வந்துருச்சு, அவனுக்கு கலக்கம் வருது. அப்படி அதனால எல்லா காரியத்திலும் கட்டாயம் ஒரு முட்டுக்குட்டி இருக்குது. சூழ்நிலை மாறினாலும் கலக்கம் வரும், துன்பம் வந்தாலும் கலக்கம் வரும். அதனால நம்ம என்ன செய்யணும்? எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்யணும்? ஜாக்கிரதையாக இருக்கணும். கசப்பு இல்லாமல் என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும்? கசப்பு இல்லாமல் இருக்கணும். கசப்பு வந்து என்ன வந்துடும்? நமக்கு கலக்கம், பயம் வந்துடும். நம்ம பாருங்களேன், நம்ம 2 பேர் பேசுகிறாங்க, இந்த சமாதானமாக இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஜாலியாக சமாதானமாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு அவங்களுக்குள்ள ஏதாச்சும் வரும், எதிர்மறையான ஒரு கேள்வியோ பதிலோ ஏதோ ஒன்று வந்துச்சு. அவங்க என்ன சொல்ல மாட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு குறித்த ஒரு கலக்கம் வந்துடும், பயம் வந்துடும். நம்ம ஏதாவது திட்டிட்டு என்ன பேசிட்டுமா அப்படிங்க. அது மட்டும் இல்லை, கசப்பு அவங்க அந்த மனசில் அவங்களை குறித்து ஒரு பேட் இம்ப்ரெஷனோ இல்லை கசப்போ சின்னதாக ஒரு சந்தேகம் வந்தால் கூட நம்ம இறுதி என்ன செய்ய கலங்கி போயிடும். கலங்கி போய் அது உண்மையாக பொய்யோ தெரியலையேன்னு சொல்லிட்டு கசப்புனால என்ன செய்யும்? கலக்கம் உண்டாகும், கசப்பு வந்துடும். வேறு அந்த கசப்பின் வேறு இருக்கக்கூடாது, எடுத்து போடணும். முடியாது தான், நம்மளால முடியாது, ஆனால் தேவனால முடியும். நம்மளுடைய எந்தெந்த காரியம் நமக்கு முடியலையோ, இயற்கைக்கு மாறா ஆண்டவர் செய்வார். எல்லாம் அவரால் முடியும். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. என்ன கொஞ்சம் தாமதமாகும். ஏன்னா நம்மளை வந்து ஆண்டவர் வந்து சோதிக்கிறார். சோதித்து சுத்த பொண்ணா விளங்கணும்னு நம்ம சோதிக்கிறார், சிரிச்சுக்கிறார். ஏன்னா சொந்த தகப்பன். அதனால தகப்பன் சிரிச்சுக்கிறது போக நம்மளே சேர சிரிச்சுக்கிறார். சிச்சையெல்லாம் பொறுத்து நமக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையா? நமக்கு என்ன தெரிஞ்சு போச்சுன்னா, அவரை விட்டா நமக்கு வேறு கதி கிடையாது தெரிஞ்சு போன பிறகு நம்ம என்ன செய்யணும்? அதை தான் செய்யணும். அவரை குறை சொல்லிக்கிட்டே ஐயோ பிரயோஜனம் இல்லை.
எல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க, எல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க, எல்லாம் உங்கள் கருத்தில் இருக்குது. நீங்கள் தான் முடியாது, என்னால் எதுவும் முடியாது, அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நான் ஒன்றுமே கிடையாது, நானே ஒரு பெரிய பாவி அப்படி சொல்ல அறிக்கையிடும் போது ஆண்டவர் செய்கிறாரு நம்மளுக்கு பரிதாபப்பட்டு அறிக்கையை பார்த்து மனம் உடைந்து போய் நறுகுண்டு ஆவிதான் அதை கேட்குறாரு. அப்போ நறுகுண்டு ஆவி நம்ம வந்தோம்னா நம்ம கண்ணீர் விட்ட படுக்கையை நினைச்சோம்னா நம்மளுக்கு இதை செய்கிறாரு. அவர் எல்லா காரியங்களும் ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கு தராரு, வெள்ளம் தராரு, ஆரோக்கியத்தை தராரு, வியாதி உள்ள தராரு. ஏன்னா நம்மக்கிட்ட என்ன இருக்குது? நறுகுண்டு ஆவியை தான் விரும்புகிறாரு. கண்ணீர் விட்டு என்ன செய்யணுமா? அழுது அவர் பாதத்தில் நம்ம வேணும்னா அவர் இலகின மனசு, ரொம்ப அன்பு. யார் கொடுப்பா பாருங்க? சிநேகிதருக்காக உயிரை கொடுத்தது யாரு கொடுப்பாங்களா? யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நமக்காக என்ன செஞ்சார்? அவர் தன்னுடைய உயிரையே தியாகம் பண்ணார். தியாகம் பண்ணி 3 நாள் உயிர்த்து நமக்காகவே அவர் வாழ்றாரு. யாருக்காக வாழ்றாருன்னு நினைக்கிறீங்க? இப்போ இயேசு கிறிஸ்து இப்போ ஜீவிக்கிறாருன்னு வைங்களேன், நம்ம ஜீவிக்கிறாரு. யாருக்காக ஜீவிக்கிறாரு? எதுக்காக ஜீவிக்கணும்? ஏன்னா எதுக்காக ஜீவிக்கிறார்? நம்ம ஆயத்தப்பட்ட நான் போறவங்களுக்கு ஒரு பரிசுத்த தரத்தை ஆயத்தப்படுத்தி வச்சுக்க சொல்றாரு இல்லையா? அப்போ அவர் ஆயத்தப்படுத்தி அந்த ஸ்தலத்திற்கு நம்மளை கூட்டு போகிறதுக்கு பிரயாசப்படுறாரு. என்னன்னா ஒருவரும் பின்வாங்கி போகக்கூடாது, ஒருவரும் சாத்தாங்கிட்ட மாட்டி சாஸ்கிட்ட மாட்டி என்ன செய்யக்கூடாது, பாதாளத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லித்தான் அவர் பரலோகத்துக்கு ஆட்களை எடுக்கிறாரு. பரலோகத்துக்கு உரியவர்களை மாற்றுறதுக்காகத்தான், பூமிக்குரியவர்களே பரலோகத்துக்குரியவர்களை மாற்றுறதுக்கு தான் அவர் பிரயாசப்படுறாரு. இப்போ நம்மளுக்காக தான் அந்த அவஸ்தையெல்லாம் படுறாரு. எந்த அவஸ்தை? நம்மளை சிரிச்சிக்கிறது, நம்மளை திட்டுறது, நம்மளுக்கு இப்போ வியாதியை அவர் கொடுக்க மாட்டார். அப்படி கொடுத்தாலும் கூட அவர் மகிமை வெளிப்படுறதுக்காக தான் வியாதி கொடுப்பாரு, நாம மகிமை படுறதுக்காக தான் கொடுப்பாரு. வியாதியை கொடுக்குறவங்க சத்துரு மட்டும்தான் கொடுப்பான் பிசாசு. அதுக்கு மீறி நமக்கு வியாதி வருதுன்னா அவர் அனுமதியோடு தான் வரும். அவர் அனுமதி இல்லாமல் நம்மளை எதுவும் தொடவும் முடியாது, எதுவும் வரவும் வராது. நம்ம தெரிஞ்சு போச்சுன்னா நம்ம உறுதியாக இருக்கணும், விசுவாசத்தில் செய்யணும், உறுதியாகணும். ஆபிரகாம் உறுதியாக இருந்தார் இல்லையா? விசுவாச தகப்பனே பேர் கொண்டவர் ஆபிரகாம். அதை விட நம்ம பல மடங்கு இருக்கணும். ஏன்னா அவர் கண்டு விசுவாசி, நம்ம காணாமல் விசுவாசிக்கிறோம். ஒரு சில பலவீனங்கள் உண்டு தான், சில சந்தேகங்கள் இருக்கும் நம்மளுக்கு. அந்த மாதிரி வரும். வியாதி நேரத்தில் வந்துருப்போம். நம்ம வியாதி இருக்கும்போது பயத்தில் நான் ஓலறின்னு இருப்போம். நான் ஆண்டவர் இருக்கிறாரு, அப்படியா இப்படியா ஆண்டவருக்காக தெரியும். ஆனால் நம்ம ஓலறது மட்டும் அப்படி ஓலருவோம். அப்படி கிடையாது. இருந்தாலும் இல்லைனாலும் உயிர்ப்பிக்கலாலும் அவர் தான். ஏன்னா அவரை கேட்டு நம்மளை கேட்டால் தான் நம்ம வெளியாக தாய் வயிற்றுல அவர் தானே வெளியே தள்ளினாரு, அவர் தானே பராமரிச்சாரு, அவர் தானே எல்லாமே பண்ணாரு. அப்போ நம்ம அவருக்கு தான் சொந்தம். அதனால் அதை நினச்சி நம்ம என்ன செய்யணும்? அவர்கிட்ட அடிமையாட்டம் இருக்கணும். அவருக்கு அடிமை, நம்ம இயேசுக்கு அடிமை ஒழிய மனுஷனுக்கோ மற்றவங்களுக்கோ எல்லாம் கிடையாது. உலகம் ஒரு நாடக மேடை இல்லையா? பிரசங்கி சொன்னது போல எல்லாம் பிரசங்கி மாயை. ஒரு கணவன் மனைவினா மாயை தான். அவங்க சும்மா ஆண்டவர் ஏற்படுத்தி வச்சுக்கிறாரு. பிள்ளைங்களும் ஒரு மாயை, ஏன்னா ஏற்படுத்தி சும்மா அவர் ஒரு குடும்பமாக ஏற்படுத்துகிறாரு. எல்லாம் அவர் ஏற்படுத்துறது தான். ஆதாம் ஏற்படுத்துறாரு, தப்பு செஞ்சாங்க, தத்தி விட்டு கை விடல. அவங்க வெளியே போன பிறகு என்ன செய்கிறாங்க? அவங்க உழைக்கிறதுக்கு எல்லாத்தையும் செய்கிறாரு, எல்லா வசதியும் செய்கிறாரு, வந்த பிறகு எல்லாம் செய்கிறாரு. ஆனால் அவங்க மரணம் நிச்சயிக்கப்பட்டுச்சு. இதான் தண்டனை அவங்களுக்கு. அதுதான் நம்ம இப்போ அனுபவிக்கணும். அவங்க தான் ஆதி பிதாக்கள். நம்மளுக்கு யாரு? ஆதாமியாவால் தான் எடுத்துக்காட்டு. இப்போ நம்ம மரணத்தை அனுபவிக்கணும். அதுக்கு தான் மரணத்திலிருந்தும் ஜெயிக்கத்தக்கதான கிருபை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தந்திருக்கிறார் இல்லையா? அந்த நம்ம நல்ல தெளிவான அந்த புத்தி அறிவு வேணும் நம்மளுக்கு. இயேசுவே தான் எல்லாமே. இயேசு தான். இயேசுவை தவிர நம்மளுக்கு வேற எந்த காரியமும் கிடையாது. அவரே நம்ம நம்பிக்கை, நம்முடைய வைராக்கியம், நம்முடைய எல்லாமே. நம்ம கலக்கங்களுக்கெல்லாம் எதுவும் வரக்கூடாது இல்லையா? எதுவுமே வரக்கூடாது. நான் அந்த கலக்கம் வந்தாலே நம்மளுக்கு பயத்தை கொண்டு வந்துடும், பிசாசு வந்துடுவோம். அதனால் கலங்கவே கூடாது. அவர் மாத்திரம் போதும் ஆண்டவரே, நீங்கள் மாத்திரம் போதும். ஒரே கேள்வி தான், நீங்கள் எடுத்து போடுங்க. அந்த கலக்கத்துக்கு எடுத்தாங்க. வசனத்தை வச்சு தான் செய்யணும். அவர்கிட்ட பேசணும். வசனத்தை கொண்டு தான் அவர்கிட்ட பேச முடியும். வசனம் இல்லாமல் பேசி பிரயோஜனமே இல்லை. ஏன்னா வார்த்தையாக இருக்கிறார். இயேசு வந்து வார்த்தையாக இருக்கிறார். அவர் நம்மளுக்கு போதுமானவருக்கு. அந்த வார்த்தை தான் நம்மகிட்ட பேசும். அந்த வார்த்தை தான் நம்மளை விடுதலையாக்கும். வார்த்தை தான் இல்லையா? இந்த நீதிய சூரியன் நம்ம என்ன செய்யணும்? பற்றி பிடித்துக் கொள்ளணும். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிக்கணும், பாதுகாக்கணும், பரிசுத்தப்படுத்தணும். ஆமென். அல்லேலூயா.